வணக்கம் நேர்களே, வெல்கம் டு மை சேனல் தஞ்சை மண்மனம். அனைவருக்கும் என் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சுவையான மிளகு பொங்கல் தான் பார்க்க போகிறோம். இந்த பொங்கல் வாயில் வச்சதுமே கரைஞ்சிரும். அவ்வளோ டேஸ்டான மிளகு பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பச்சரிசி 2 கப், பாசிப்பயிறு 1 கப், எண்ணெய் தேவையான அளவு, நெய் தேவையான அளவு, மிளகு ஜீரகம் 1 ஸ்பூன், துண்டு துண்டாக நறுக்கின இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், 1 கொத்து கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். 2 கப் பச்சரிசியை ஒரு பேனில் ஆட் பண்ணிவிட்டு அதோட 1 கப் பாசிப்பயிறு அதையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு இது ரெண்டையுமே நல்லா அலசி எடுத்துக்க போகிறோம். நல்லா அலசி எடுத்த பிறகு இப்போது நான் ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சு இது ரெண்டையுமே அதில் ஆட் பண்ண போகிறேன். இப்போ நான் ப்ரெஷர் குக்கர் வச்சிட்டேன். இதில் அந்த பச்சரிசி அப்புறம் அந்த கலந்த பாசிப்பருப்பு அது ரெண்டையுமே இந்த ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு 7 டம்ளர், அதாவது 7 டம்ளர் இல்லை, இப்போ நம்ம எதில் அரிசி அளந்துருக்கோமோ அதே அளவு. இப்போ டம்ளரில் நீங்கள் அளந்தீங்கன்னா டம்ளரில் தண்ணி எடுத்துக்கலாம். நான் கப்பில் அளந்ததுனால இப்போ 7 டம்ளர் 7 கப் தண்ணி நான் ஆட் பண்ணுறேன். அதாவது 2 கப் பச்சரிசி 1 கப் பாசிப்பயிறு, அதுக்கு 7 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். தண்ணி நிறையா ஆட் பண்ணால் தான் நல்ல குழைவாக சூப்பரான பொங்கல் நமக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது. அதாவது இப்போ நான் செய்கிற கணக்கில் 3லேருந்து 4 பேர் தாராளமாக இந்த பொங்கல் சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு 1 கப் பாசிப்பயிறு, 2 கப் பச்சரிசி, இதுக்கு நான் 7 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு 3 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். விசில் வர ஸ்டேஜ் வந்துருச்சு. 3 விசில் வந்த பிறகு ப்ரெஷர்லாம் அடங்கின பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த பொங்கலுக்கு கொஞ்சம் கலர் தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பட் நான் கலர் எனக்கு தேவையில்லை அப்படின்றதுனால அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். இதை நம்ம ரொம்ப ஈஸியாக சுலபமாக செஞ்சிடலாம். விசில் வந்துருச்சு. 3 விசில் வந்த பிறகு ப்ரெஷர் நல்லா அடங்கிருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ண பிறகு ரொம்பவே சூப்பராக வெந்திருக்கு. அந்த பச்சரிசியோட அந்த பாசிப்பயிறு எல்லாமே கலந்து நல்லாவே ரொம்ப குழஞ்சி போகாமல், ரொம்ப வெறையாக இல்லாமல் ஒரு கரெக்டான ஸ்டேஜ். அதாவது நம்ம தண்ணி ஊற்றுறத பொறுத்து தான் இருக்குது. 2 கப் பச்சரிசிக்கு நான் 7 கப் தண்ணி ஆட் பண்ணி வேக வச்சுருக்கேன். இப்போ ஒரு தாளிப்பு கரண்டியில் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் ஆட் பண்ணால் தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொங்கல். நெய் ஆட் பண்ணிவிட்டு நெய் நல்லா இலகுனதும் அதில் தேவையான அளவு எண்ணெயும் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் மட்டுமே சில பேர் ஆட் பண்ணி தாளிப்பாங்க. நெய் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கூடுதலாக இன்னும் அந்த மனம் சூப்பராக இருக்கும். அதில் மிளகு ஜீரகம் போட்டு பொரிக்கிறோம். மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், ரெண்டுமே சம அளவு எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா பொரிஞ்ச பிறகு அதில் நம்ம நறுக்கி வச்ச இஞ்சி அப்போ ஆட் பண்ணுறோம். அந்த இஞ்சி ஆட் பண்ணி அந்த இஞ்சி பொரிஞ்சோன்னே அடுத்தது கருவேப்பிலை ஆட் பண்ணுறோம். இதில் பச்சை மிளகாவோ கார மிளகாவோ நான் ஆட் பண்ணல. அந்த மிளகுல இருக்கிற காரம் மட்டும்தான். ஸோ கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த பொங்கலில் இதை ஊற்றிக்க போகிறோம். இதை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் சுவையான டேஸ்டான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க.
ரொம்பவே ஈஸி. பொங்கல் யாருக்கு தான் செய்ய தெரியாது அப்படின்றது அவங்களோட மைண்ட் வாய்ஸ். பட் வந்து இவ்வளோ சிம்பிள் அண்ட் டேஸ்டியான பொங்கல் வந்து நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். கல்யாணம் ஆனவங்க எல்லாருக்குமே, சமைக்க தெரியாதவங்க கூட இதை பார்த்து ஈஸியாக சமைச்சிடலாம். அந்த அளவுக்கு ரொம்பவே ஈஸியான பொங்கல், ரொம்பவே டேஸ்டான பொங்கல். இந்த பொங்கலுக்கு வந்து சாம்பார், சட்னி அது ரெண்டுமே வந்து நல்ல ஒரு காம்பினேஷன். கூட வடை வச்சு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இன்றைக்கி நான் வந்து சாம்பார் சட்னியோட டேஸ்ட் பண்ண போகிறேன், சாப்பிட போகிறேன். நீங்கள் இதே மாதிரியான பொங்கலை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் மூலயமா ட்ரை பண்ணி பார்த்த உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் வந்து என்னோடய சேனல் நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டிஷ் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.